எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ப்ரெஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ராஜா சார் படத்தை பற்றி ஆக்சுவலாக இந்த படம் வந்து முதலேருந்தே பேசிகிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பார்ட் மாதிரி தான். 24AM ஸ்டுடியோஸை வந்து ராஜா சாரோட கம்பெனி நான் பார்த்ததில்ல. நம்ம படம் நம்ம கம்பெனி அப்படி தான் பார்த்துருக்கேன். முதலேருந்தே நான் ஹீரோயினாக புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த டயத்தில் வந்து யார் ஹீரோயின் என்ன இது கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருந்த டயத்தில் நானே நிறைய ஹீரோயின்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். இவங்க நல்லா இருப்பாங்களா? நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லலாம் பார்த்துட்டு இருந்தேன். யாராவது புது பொண்ணுங்க இருப்பாங்களா, கீர்த்தி பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பாரு. அந்த டயத்தில் ஒரு நாளைக்கு நான் தொடரியோட ஷூட்டிங்கில் இருந்த டயத்தில் ராஜா சார் கால் பண்ணிட்டு சொன்னார், பிசி சார் சொல்லிட்டார், கீர்த்தி நீங்கள் தான் ஹீரோயின், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சார் ஓகே சார், அது மேலே மறுபேச்சே இல்லை, வேறு எந்த விஷயமே பேசல. ஃபஸ்ட் டைம் ராஜா சார் சொன்னார் ஓகே சார் அப்படின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு படம் அக்செப்ட் பண்ணதில்லை. அது ராஜா சார் இருக்கிற நம்பிக்கையினால தான். தேங்க்யூ ஸோ மச் சார். என் அப்பா அம்மா கூட நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சார் கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி சொன்னார், ஓகே சொன்னேன்னு சொன்னபோது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களும் ராஜா சார் மேலே வச்சுருக்கிற அவ்வளோ நம்பிக்கை. அண்ட் இங்கே பார்த்த இந்த 24AM ஸ்டுடியோஸ் இது இப்படி பெருசாக இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நான் அன்னில் ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு லான்ச் நான் இதனோட பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அனிருத், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, அமேசிங் டைட்டில் ட்ராக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவா ரஜினி முருகனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சிவா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில். சதீஷ் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஹீரோயின் தான். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி செட்டில் வந்து யாரை பார்த்தும் போட்டதே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து வந்த உடனே எல்லாரும் யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்து அவர் உன்னை விட அழகாக இருக்கார், உன்னோட அழகாக இருக்கார் அப்படின்னு. ஸோ அவ்வளோ நல்லா அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காருன்னா அவங்களோட க்ரூ டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நடிப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக வளரலை. ஆனால் நம்ம எல்லோரும் சிவகார்த்திகேயனை என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்டர்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் அவர் ஒரு பர்ஃபார்மராகவும் பார்ப்போம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்காரு. நம்மளே காலையில் நாங்கள் வந்து மேக்கப் போடும்போது ஒரு 2 மணி நேரம் வந்து மேக்கப் போடுறதே கஷ்டப்படுறோம். நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ்ஸே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து அவரை மாற்றிக்கிட்டு அவர் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற அது ஒரு பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ் சிவா, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரசூல் புக்குட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன். வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிசி சார் தான் வந்து கீர்த்தி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னு ராஜா சார் சொன்ன உடனே சாருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரேமில் வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் பாக்யராஜ், அவர் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்கார், ஆனால் அவர் பயங்கர கில்லாடி. அவர் டயலாக்ஸ் அண்ட் நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ராங் அவர். அண்ட்